வணக்கம். சி. முருகன், மாநில செயலாளர், அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில், ஏஐசிசிடியு. ஆலம் லைட் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான, அன்பான வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழர்களே, தருமபுரி மாவட்டத்திலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே தூய்மை பணியாளர்கள் 415 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். புள்ளி விவரப்படி 350 பேர் தூய்மை பணியாளர்கள், 65 பேர் தூய்மை காவலர்கள். இந்த 350 தூய்மை பணியாளர்களே 300க்கும் மேற்பட்டவர்கள் ஆதி திராவிட அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். 50 தொழிலாளர்கள் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். 65 தூய்மை காவலர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, 50 பேர் ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். 15 பேர் பிற்படுத்தப்பட்ட வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருமபுரி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மை பணியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்டால் நிறுவனம் அவர்களுக்கு பிஎஃப் வழங்குகிறதா என்றால் தெரியவில்லை. அவர்களுக்கு இஎஸ்ஐ கோடுகிறதா என்றால் தெரியவில்லை. கேள்விக்குறியோட தான் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் போன மாதம் வரியில் வெறும் 10,500. எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஏஐசிசிடியு உழைப்போர் உரிமை இயக்கம் சங்கத்தின் சார்பாக கிருஷ்ணகிரியில் உள்ள தொழிலாளர் ஆய்வாளர் இடத்திலே நாங்கள் வழக்கு பதிந்து 2.5 வருடங்களாக வழக்கு நடந்து வருகின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த மாதம் இருந்து 3,380 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார். இது நியாயம்தானா? 3,380 கூலி அவர்கள் உயர்த்தி விட்டால், அவர்களுக்கு 14,000 வந்து விட்டால், 15,000 வந்து விட்டால் அவர்களுடைய குடும்பம் நன்றாக இருக்குமா? தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்று தருமபுரியிலே ஒரு வீடு வாடகை எடுக்க வேண்டும் என்றால் கூட 6,000 ரூபாய் ஆகும். 6,000 ரூபாய் வீட்டு வாடகைக்கு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு அவர்கள் எங்கே செல்வார்கள்? அரிசி, பருப்பு, புளி போன்ற மளிகை சாமான்களை வாங்குவதற்கு எவ்வளவு பணம் ஆகும்? காய்கறிகள் வாங்குவதற்கு எவ்வளவு பணம் ஆகும்? ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளம் போன மாதம் வரை 10,500, எந்த மாதம் 3,330. எங்களுடைய தொழிற்சங்கம் கிருஷ்ணகிரியினுடைய தொழிலாளர் ஆய்வாளரிடத்தில் K2 என்கிற ஒரு வழக்கு தொடுந்ததின் விளைவாக திடீரென்று 3,380 ரூபாய் உயர்த்தியுள்ளார்கள். இது பத்துமா? தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அரசாங்கம் பத்துமா? நான் தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்னென்ன வேலை வைக்கப்படுகிறது, அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை, தூய்மை பணி மட்டும்தான் செய்ய வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அந்த பணி மட்டுமல்ல, தூய்மை பணி மட்டுமல்ல, அவர்கள் ஒரு நாள் முழுவதும் பிணத்தை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். பிணத்தை எடுத்து அங்கே வைக்க சொல்கிறார்கள். பிணத்தை எடுத்து வைப்பதற்கு வேறு ஆள், தூய்மை பணியாளர்கள் அல்ல. ஆனால் இங்கே பிணத்தை எடுத்து வைப்பதற்கு தூய்மை பணியாளர்களை பயன்படுத்துகிறார்கள். ரூமை மாற்றுவதற்கு, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்திற்கு மாற்றுவதற்கு, பெட்டை கிளீன் செய்து மாற்றுவதற்கு அதை தூய்மை பணியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? அந்த தூய்மை பணியை செய்கிறவர்களுக்கு கையுறை வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு சானிட்டரி என்கிற அந்த கையை கழுவும் பொருள் வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை. எந்த விதமான பொருட்களையும் வழங்காமல், சீருடை வழங்காமல், காலணி வழங்காமல், அனைத்து பகுதியிலும் காலணியோடு காலில் செருப்பு இல்லாமல் போய் வேலை செய்கிறார் தருமபுரி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை தூய்மை பணியாளர்கள். காலணி கொடுப்பதில்லை, கையுறை கொடுப்பதில்லை, சானிட்டர் கொடுப்பதில்லை. இப்படியெல்லாம் அவர்களை வஞ்சித்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அற்ப கூலிக்காக. இப்படி எந்த விதமான உபகரணமும் வழங்காமல் அந்த தொழிலாளர்கள் தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். அந்த நிர்வாகம் கிறிஸ்டால் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள். அந்த நிர்வாகத்திற்கு ஒரு சிலர் ஒத்து ஊதுகிறார்கள். அவர்கள் பெண்களை மிக கேவலமாக பேசுகிறார். மிக மிக கேவலமாக பெண்களை பேசுகிறார். வாயில் சொல்ல முடியாத கூசும் அளவிற்கு பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறார். நம்முடைய தமிழகத்து முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார், பெண்களை கேவலப்படுத்தக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம் என்று. அப்படி சொல்லிய நம்ம முதலமைச்சர் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலே தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களை மிக கேவலமாக பேசுகிறார்கள் நிர்வாகத்தினுடைய ஆட்கள். தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா? பெண்களுக்கு ஓய்வறை இருக்கிறதா தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில்? பெண்களுக்கு கழிப்பறை இருக்கிறதா தனியாக? என்ன வசதி செய்து கொடுத்திருக்கிறீர்கள் கேட்டால், நீங்க அந்தந்த பணியிடங்களில் அங்கேயே நீங்கள் சென்று விடுங்கள் நாக்கூசாம சொல்கிறார்கள் இந்த நிர்வாகத்தினர். ஆகையால் தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தனியாக ஓய்வறை கட்டி தரப்படணும். அதை போல தூய்மை பணியை செய்யக்கூடிய பெண்களுக்கு
தனியாக கழிவறை செய்து கொடுக்க வேண்டும். அதே போல வார விடுமுறை கொடுக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களுக்கு 365 நாட்களும் அவர்களுக்கு வேலைக்கு வரவில்லை என்றால் சம்பளம் இல்லை. ஆகையால் 365 நாட்களும் அனைத்து துறைகளிலும் ஒரு நாள் வேலை விடுமுறை, ஒரு நாள் வார விடுமுறை உண்டு. ஆனால் தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நாள் வார விடுமுறை இல்லை, கிடையாது. அதே போல தேசிய விடுமுறையில் அவர்களுக்கு கிடையாது. அந்த தேசிய விடுமுறையில் இரட்டிப்பு சம்பளம் வழங்கப்படுகிறதா என்றால் அதுவும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு அலுவலகங்களிலே பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தேசிய நாள் விடுமுறை நாட்களில் அவர்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை. ஆனால் அந்த தேசிய விடுமுறை நாள்களிலும் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். ஆகையால் தேசிய விடுமுறை நாட்களை விடுமுறை வேண்டும். வார விடுமுறை நாட்களில் ஒரு நாள் விடுமுறை விட வேண்டும். அதை போலதான் அந்த தூய்மை பணியாளர்களை, இந்த பெண்களை இழிவாக பேசுவதை தயவு செய்து அந்த நிர்வாகத்திடம் எடுத்து கூறி அவர்களை திருத்த வேண்டும். பெண்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்கள் வேலைக்கு சற்று தாமதமாக வந்தால் கூட அவர்களுக்கு வேலை இல்லை என்று சொல்ல 400 நபர்களை நீங்கள் வேலையில் அமர்த்திவிட்டு எதற்காக 30-40 ஆட்கள் தனியாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒழுக்கமாக வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை, சங்கத்தில் இருப்பவர்களை நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்களை வைத்துக் கொள்வதற்கா? நீங்கள் எதற்காக 40-50 நபர்கள் புதிதாக ஆள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள்? பகிரங்கமாக விட வேண்டும் அல்லவா இவ்வளவு ஒப்பந்த தொழிலாளர்கள் எடுக்கிறோம் என்பதை. ஆனால் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் திடீர் என்று 40-50 நபர்கள் எடுக்கிறீர்கள். ஒழுங்காக வேலைக்கு விடுகிற தூய்மை பணியாளர்களை அன்று வேலை இல்லை என்று 5 நிமிடம் தாமதமாக வந்தால் கூட திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இதையெல்லாம் அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் ஏஐசிசிடி வன்மையாக கண்டிக்கிறது. நாங்கள் அரசாங்கத்திடம் இதை மிகவும் வற்புறுத்தலாக இருக்கிறோம். அதை போலதான் நம்ம தமிழக முதல்வர், நிர்வாக நகராட்சித்துறை அமைச்சர் நமது தமிழக முதலமைச்சர் வருகிற 24ஆம் தேதி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்களில் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறார். அவர் தாக்கல் செய்கிறாரோ அல்லது அவர் மூலமாக வேறு எந்த அமைச்சராவது தாக்கல் செய்கிறார்களோ என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பட்ஜெட்டிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள், நகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள், ஊராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் அனைவரையும், தூய்மை காவலர்கள், பேரூராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள், ஊராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் அத்துணை பேரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும். பள்ளிகளிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை காவலர்களுக்கு மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 2000 ரூபாய். நெஞ்சு பதறுகிறது அல்லவா? 2000 ரூபாய் ஒரு தூய்மை காவலர், பள்ளிகளிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை காவலர் 2000 ரூபாய் சம்பளம் போனா போகட்டும் என்று கொடுக்கப்படுகிறது. என்ன வந்துவிட்டது? தூய்மை பணி செய்கிறார்கள் அல்லவா? அழகாக இருக்கின்ற நகரத்தை அவர்கள் தூய்மைப்படுத்துகிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு பொதுமக்களாகிய நாமும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நகரம் நன்றாக இருக்கிறதற்கு, நமது வீடு நன்றாக இருப்பதற்கு அத்தனை பணிகளையும் செய்பவர்கள் தூய்மை பணியாளர்கள். வெறும் 2 லட்சம் பேர் தான் தமிழகத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 24ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிற நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய பட்ஜெட்டிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இவர்களை நிரந்தரப்படுத்துவார்கள் என்று நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, இதே 13/8/2025 அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை சென்னையிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், நீங்கள் எங்களை நிரந்தரம் செய்யவில்லை என்றால் உங்கள் ஆட்சிக்கு முடிவு கட்டுகிறோம் என்று சொன்னார்கள். நடத்தியே காட்டிவிட்டார்கள். தயவு செய்து முதலமைச்சர் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே, இந்த தூய்மை பணியாளர்களுடைய நிலைமையை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் போன வருடம் இதே 13/8/2025 அன்று எங்கள் தலைவர்களை ஏஐசிசிடி உழைப்போர் உரிமை இயக்கம் தலைவர்கள் அழைத்து பேசியிருக்கிறீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரப்படுத்துவோம் என்று. 24/8/2026 நீங்கள் தாக்கல் செய்ய போகிற அந்த பட்ஜெட்டில் நல்ல விதமாக தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்கு நாங்கள் பணி நிரந்தரம் வழங்குகிறோம் என்ற வார்த்தையை நீங்கள் உதிர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அத்தனை பேரும் காத்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களே, ஆதி திராவிட தூய்மை பணியாளர்களை, அருந்ததி தூய்மை பணியாளர்களை, அனைத்து சமூகத்தினுடைய தூய்மை பணியாளர்களை நீங்கள் ஏமாற்ற மாட்டீர்கள். அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் ஏஐசிசிடி சார்பாக
நாங்கள் பணிவோடு வைக்கிறோம். இந்த 24ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டிலே தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் நிரந்தரப்படுத்தப்பட்டார்கள் என்ற அறிவிப்பு வரும் பட்சத்தில் நிரந்தரமான முதலமைச்சராக நீங்கள் இருப்பீர்கள். மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இந்த தூய்மை பணியாளர்களுடைய கனவுகளை நினைவாக்குங்கள். அவர்களுடைய பிள்ளைகளை நல்ல வழியாக படிப்பதற்கு ஒரு வழிவகை செய்யுங்கள். அவர்களும் சமூகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவுங்கள், உதவுங்கள் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஆழம் லைவ் சேனலுக்கும் இதை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் சார்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் AICCTU உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.